பழுத்த மரம் தான் கல்லடி படும். அதே மாதிரி உச்சத்துல இருந்தே திடீர்னு காணாமல் போன ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மைக் மோகன், ரஜினி, கமல் அப்படின்னு எல்லா பெரிய ஹீரோக்களையும் சர்வ சாதாரணமா ஓரம் கட்டி ஒரு முன்னணி ஹீரோவா வலம் வந்தவர் தான் மைக் மோகன். இத்தனைக்கும் மாஸ், டான்ஸ், ஆக்ஷன் எதுவுமே கிடையாது. வெறும் காதல் திரைப்படங்கள்ல மட்டுமே நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸை உருவாக்குனாரு மைக் மோகன். இவர் கூட நடிச்ச ஒரு நடிகை மோகன் கிடைக்காத விரக்தியில இவருக்கு எய்ட்ஸ் நோய் இருக்கு அப்படின்லாம் பரப்பி விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த பெண் ரசிகைகளையும் தாண்டி கூட நடிச்ச நடிகைகளை மோகனை அடையணும் அப்படின்னு பல திட்டங்கள் போட்டிருக்காங்க. இப்படி கெரியரோட உச்சத்துல இருந்த மோகன் ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகளே இல்லாம சினிமா விட்டே மொத்தமா ஓடி போனாரு. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தளபதி விஜய்க்கு வில்லனா நடிச்சிருந்தாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டாப் ஸ்டார் பிரசாந்த். கடந்த ஒரு 5 வருஷமா தல அஜித் குமார் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், இல்ல தளபதி விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்கள் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல இவங்கெல்லாம் வளர்ந்து வரதுக்கு முன்னாடியே ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்தவர் தான் பிரசாந்த். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா ரஜினிக்கு அடுத்தபடியா நம்ம தமிழ் சினிமாவுல கொடிகட்டி பறந்தவர் அப்படின்னா பிரசாந்த் தான். உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாம அடுத்தடுத்த படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு பிரசாந்த். அவரோட மார்க்கெட் எல்லாம் வேற யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு கொடிகட்டி பறந்த பிரசாந்த் ஒரு கட்டத்துல சினிமா விட்டே காணாம போறாரு. ஒண்ணு கெரியர்ல பிரச்சனை இருக்கணும், இல்ல சொந்த வாழ்க்கையில பிரச்சனை இருக்கணும். ரெண்டும் இருந்தா எப்படி? பிரசாந்தோட வாழ்க்கையில அப்படிதான் இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாம். ஒரு யங் ஹீரோவா காதல் திரைப்படங்கள் மூலமா யங்ஸ்டர்ஸ் எல்லாரையும் கவர்ந்தவர் தான் இந்த ஷாம். தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்து நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு நல்ல பெயர் ஷாமுக்கு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அவர் சூஸ் பண்ண எந்த ஒரு கதையுமே ஷாமுக்கு கை கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா அவரை வச்சு எடுத்தா போட்ட காசை கூட திரும்ப எடுக்க முடியாது அப்படின்னு ப்ரொடியூசர்ஸும் ஷாம் கிட்ட போறத நிறுத்திட்டாங்க. இப்போ ஷாம் தமிழ் தொடங்கி தெலுங்கு சினிமா வரைக்கும் குணச்சித்திர கேரக்டர்ஸ்ல மட்டுமே நடிச்சிட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீகாந்த். ரீசெண்டா தினசரி அப்படின்ற ஒரு படத்துல இவர் நடிச்சதுக்காக பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு சூப்பரான ஹேண்ட்ஸம் ஹீரோ யார் அப்படின்னா நிறைய பேர் ஸ்ரீகாந்த் தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸும் பயங்கரமா வச்சிருந்தாரு. தொடர்ந்து காதல் படங்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து நடிச்சு யங்ஸ்டர்ஸோட பல்ஸை பிடிச்சு வச்சிருந்தாரு ஸ்ரீகாந்த். ஆனா யார் பேச்சை கேட்டாரோ தெரியல, நான் மாஸ் ஹீரோவா மாற போறேன் அப்படின்னு மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டாரு. எப்போ ஸ்ரீகாந்த் மாஸ் சப்ஜெக்ட் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சாரோ அப்போல இருந்து தொடர் தோல்வி படங்கள் மட்டும்தான். அப்படியே சினிமா விட்டே காணாம போயிட்டாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அப்பாஸ். 1990களோட இறுதி காலகட்டத்துல பல பெண்களோட கனவு நாயகனா இருந்ததே அப்பாஸ் தான். அப்படிப்பட்ட இவர் கடைசியில டாய்லெட் அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சதுல மிகப்பெரிய சங்கடம். சத்தமே இல்லாம இவர் நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே தொடர்ந்து வெற்றி படங்களா மட்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா குணச்சித்திர கேரக்டர் எடுத்தே நடிச்சிட்டு இருந்தாரு. அப்ப கூட அப்பாஸ்க்கு நல்ல பெயர் தான். ஆனா அதுக்கப்புறமா தான் இவருக்கு மொத்தமா கெட்ட பெயர். கதை கேட்கக்கூடிய எல்லா படத்துலயும் கமிட் ஆயிருவாரு. கூடவே அட்வான்ஸையும் வாங்கி நல்ல கல்லாவை நிரப்பிடுவாரு. ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியா போகவே மாட்டாரு. அப்பாஸ்க்கு காசு கொடுத்து நிறைய பேர் ஏமாந்தும் போனாங்க. அதனால ஒரு கட்டத்துல அப்பாஸ்க்கு எந்த ஒரு பட வாய்ப்புகளும் இல்லாம போயிடுச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாண்டியராஜன். உயரத்துக்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத ஆணித்தரமா தமிழ் சினிமாவுக்கு நிரூபிச்சவர் தான் இவரு. இன்னைக்கு வரைக்கும் இவரோட ஆண் பாவம் படத்தை யாராலையும் மறக்கவே முடியாது. இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பெல்லாம் கிடைச்சிச்சு. இருந்தாலும் காய்கறி முத்துனா கடத்தருவுக்கு வந்துதானே ஆகணும்ன்ற மாதிரி ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ல சொதப்பனா சினிமா விட்டு வெளியே போய் தானே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.